இங்கே எப்போவுமே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை. மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி வந்துடும். லைக் குழந்தைகளை வச்சுட்டு ஒரு சின்ன ஃபீவர்னா கூட எங்களால் நைட்டில் வெளில போக முடியாது. ஒரு நாள் பாப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, வெளியே போக முடியாமல் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்கும். ரோடே நான் வந்ததில்லை, இங்கே பார்த்ததே இல்லை. ஒரு 7-8 வருஷம் அது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. பட் இந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. இங்கே பாம்பு, பூச்சி, குழந்தைங்கள ஈவினிங் ஆஃப்டர் 5 வெளில கூப்பிட்டு வரவே முடியாது. ஃபுல்லாக பூச்சி தான் இருக்கும். வண்டு, விஷ வண்டுகள் நிறையா இருக்கும் இங்கே. ஸோ ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லையா? இல்லை ஜி, எடுத்து வைக்கணும். நாங்களாம் இங்கே வெட்டி விட்டா போகும், இல்லைன்னா திருப்பி அடைச்சிக்கும். அந்த வழி ஃபுல்லாக பாம்பு நிற்கும், அதனால் அங்கேயும் போக முடியாது. ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ் போகவும் கஷ்டம், பசங்க ஸ்கூல் போகவும் ரொம்ப கஷ்டம். இங்கே நிறைய வயசானவங்க விழுந்துருக்காங்க வழிக்கு. இந்த 2 பக்கம் விழுந்துருவாங்க. விழுந்து எவ்வளோ அடிபட்டிருக்கு. பட் எங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கல இது வரைக்கும். இந்த மாதிரி இது சுதர்சன் நகர் திருநெல்வேலியில் இருந்து பாலாஜி நகர் பக்கத்தில் இது. இந்த மாதிரி வீட்டில் தண்ணி, சாக்கடை தண்ணிங்க எல்லாம் இருக்குது. நிறைய பாம்பு, பூச்சிங்க. அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது. ஒரே பாட்டி தான், பிள்ளைங்க கிடையாது, அவங்க தனியாக இருக்காங்க. அந்த அம்மா வெளியே வர முடியாமல் இருக்காங்க. உள்ள யாரும் வந்து கண்டுக்கிறது கிடையாது. யாரும் ஒரு இது சித்து கிடந்தா கூட அவங்கள பார்க்க ஆள் இல்லை. அந்த இதுக்குள்ள ரோடு இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் இந்த இடத்துல போயிட்டு 4 வாட்டி எங்கள் அண்ணாச்சி கீழே விழுந்து எழுந்திருக்காங்க வயசானவங்க. அப்படி தான் இப்போ நிலைமை இருக்குது. நைட்டில்னா பாம்பு அந்த இடத்துல வந்து இந்த தண்ணிக்குள்ளே 3 வாட்டி விழுந்து எழுந்திருக்காங்க. விழுந்து எழுந்திருக்காங்க. நீங்கள் அதுக்கு எதுனா ஒரு வழி செய்ய சொல்லுங்கள். இந்த போடுங்க. தண்ணி கம்மியாக தானே? தண்ணி கம்மியானா இது வந்து மே மாதத்துலயும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் லீவ் நாளையில் வாங்க, அப்போ கூட இங்கே தண்ணி இருக்கும். அது உள்ளே நடக்க கூட வசதி இல்லை. ரோடு சரியில்லை. போட்ட ரோடு தான் 3 டைம் போட்டாங்க, ஒரு டைமும் நல்லா இல்லை. இது 3வது வாட்டி போட்டோம், ரோடும் எல்லாமே போயிடுச்சு. போகிற வர்றதுக்கு வழி மெயினாக வேணும். வயசானவங்க யாராவது பத்திரிக்கை வைக்க வரவங்க கூட வர முடியல. வழி நல்லா இல்லாததுனால வரவும் மாட்டேங்கிறாங்க. அதனால வீட்டில் இருக்கிற துணி தண்ணி எல்லாம் வெளியில் ட்ரைனேஜ் தண்ணி தான் வருது. இப்போ அது மழை தண்ணினா கூட நடந்து போகலாம், அந்த தண்ணியில் எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? ஃபுல்லாகவே எல்லா இடமும் ட்ரைனேஜ் தண்ணி தான் இருக்குது. ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். யாருமே வரலங்க. ஓட்டு கேட்கும் போது வருவாங்க, அப்போ தான் இருக்குது எல்லாருக்கும். ஓட்டு வேணும் போது மட்டும்தான் வந்து கேட்பாங்க. மற்ற டைமில் வரவும் மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்க மாட்டேன். அவங்களாமே விழுந்திருக்காங்க. இங்கே ரோடு போட்டிருக்கு, அதில் எத்தனை வயசானவங்க விழுந்தாங்க தெரியுமா? 10 பேர் இருக்கோம். யாருன்னா எல்லாம் விழுந்து விழுந்து பாவம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும், வழிக்கணும். ரோடு போட்ட இடத்துல எங்கேயாவது பாசை பிடிச்சி விழ முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி விழுது இது பண்ணின்னு போகிறாங்க. அப்போ கூட யாரும் அதை சரி பண்ணணும்னு தோணல. என்ன செய்யுது? அதான்ப்பா, இது பிளாட்டு தான். ஆனால் அது இதில் வந்து அந்த ட்ரைனேஜ் தண்ணி நின்னா கொசு உற்பத்தி ஆகி அப்புறம் டெங்கு வருது, இது வருதுன்னா எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்களாம் கதவு திறக்கிறதே இல்லை. ஃபுல்லாக மூடி எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் தண்ணி தேங்கினா இதில் இருக்கிற கொசு மொத்தம் வீட்டுக்கு வருது. கடந்த ஒரு 6 வருஷமா நான் வண்ணாரப்பேட்டையிலேருந்து நாங்கள் திருநின்ற ஊர் இடத்துக்கு மாறி இருக்கேன். ஏன் மாறினா, இங்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, நல்ல நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மாறணும். ஆனால் அதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு அங்கே அங்கன்னா ஹேர் பொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. இங்கே ஃபுல்லுமே வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே இருக்கிறதால எங்களால் ஏன்டா இப்போ அங்கேருந்து இங்கே வந்தோன்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்களா இருக்காங்க. படிக்கட்டை விட்டு வெளியில வரத்துக்கே எங்களுக்கு கஷ்டம், பயமா இருக்கு. ஒரு ஸ்டெப் நாங்க காலை வச்சா கூட எங்க விழுவோம் அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் இங்க விழுந்திருக்காங்க, அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல். அது இல்லாம பாம்பு அந்த மாதிரி சில உயிரினங்கள் தொல்லையால அது ஒரு குழந்தைய இது பண்ணிருக்கு, கொத்தி திருவள்ளூர்ல அட்மிட் பண்ணோம். அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ வீட்டை விட்டு எப்படி வெளியில வரதுன்றது கொஞ்சம் பயமா இருக்கு. மழையில எங்களை நாங்க பாத்துக்கிறதா, வேலைக்கு போறதா, குழந்தைங்களை பாத்துக்கிறதா, வயசானவங்களை பாத்துக்கிறதா? அதனால நாங்க என்ன பண்றது? நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நல்ல முடிவா எடுக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கான கட்டுப்படுறோம்.